வணக்கம். இந்தியன் செய்தி காணொளியில் நாங்கள் இன்று நடைபெற்ற 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி காணொளிக்குள் செல்வோம், வாருங்கள். இன்று காலை பாணந்துறையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இது வியாபார ஸ்தலத்திலே இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகமாகும். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் இந்த வியாபார ஸ்தலத்துக்குள் சென்று துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார்கள். இதில் எந்த ஒரு நபரும் காயமடையவில்லை. ஆனால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியவர்கள் தாங்கள் செல்லும் போது ஒரு கடிதத்தை வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் கஞ்சிப்பானை இம்ரானுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இவ்வாறு நம்புவதற்கு காரணம், இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர்கள் தாங்கள் செல்லும் போது ஒரு கடிதத்தை வீசி எறிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தில் KPI என்ற இலச்சினை பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தில் அப்புஹாமி என்பவருக்கு ஒரு எச்சரிக்கை விடும் ஒரு கடிதமாக இருந்தது. இந்த அப்புஹாமி யார் என்று பின்னர் பார்ப்போம். கேல்பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த, பாணந்துறை நிலங்க, பெக்கோ சமான் மற்றும் தமிழி லஹிரு ஆகியோரின் கைதிற்கு பின்னர் நாட்டில் இருக்கின்ற மக்கள் நினைத்தார்கள் இத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் ஓய்ந்துவிடும் என்று. ஆனால் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே முதலாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று இரவு 11:45 அளவில் கிராண்ட் பாஸ் பகுதியிலே மகாவத்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே ஒருவர் மரணமடைந்தார். மோட்டார் சைக்கிளிலே வந்த 2 நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டிலே 26 வயதுடைய ஒரு நபர் இறந்திருக்கின்றார். இவர் கலனி பிரதேசத்தை வதிவிடமாக கொண்டவர் என்று அறியப்படுகின்றது. கொலைக்கான காரணங்கள் வெளியாகவிட்டாலும் இந்த கொலை போதை வஸ்து தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூடாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டிலே கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சூட்டு சம்பவத்திற்கு ஆயுதம் வழங்கிய நபர் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு நபர் புலனாய்வு அறிக்கைகளின்படி இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் பின்னர் விடியற்காலை, அதாவது அதிகாலை 1:40 மணியளவிலே 2வது சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. இது மருதானையிலே பஞ்சிகாவத்தை என்ற பகுதியிலே இந்த சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது. பஞ்சிகாவத்தை பகுதியிலே தனியார் வங்கியின் முன்னால் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் காயமடைகின்றார். காயமடைந்து அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்றார். ICUவிலே அனுமதிக்கப்படுகின்றார். இதிலே காயமடைந்த நபர் 44 வயதுடைய செந்தில் மோகன் என இனம் காணப்பட்டிருக்கின்றார். இவர் போதை வஸ்து கடத்தலில் ஈடுபடும் நபர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டையும் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களே மேற்கொண்டிருக்கின்றார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு இவர்கள் போகும்போது இவர்களை பின்தொடர்ந்த போது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் தப்பிவிட்டார். துப்பாக்கிச் சூட்டு நடத்தியவரை கூட்டி வந்த அந்த மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 3வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நீர்கொழும்பிலே குட்டுதுவ என்ற பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பகுதியிலே இருக்கும் ஒரு வீட்டை நோக்கித்தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது.
ஆனால் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அதிகாலை 1:38 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2 பேர் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனையால் ஏற்பட்டதாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். என்றாலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்து சில மணித்தியாலங்களில் 4வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பாணந்துறையிலே அலுவோமுள்ள என்ற இடத்திலே சந்தகலவத்த பிரதேசத்தில் கடைக்கு வந்த 2 பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சூட்டுச் சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. ஹெல்மெட் 2 போட்டுக்கொண்டு ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுக்கொண்டு கடைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் கடை முதலாளி அம்மா வரும் வரைக்கும் காவல் இருந்துவிட்டு வந்த இருவரில் ஒருவர் யோக்கட்டை கேட்டதாகவும் யோக்கட்டை அவர் கொடுத்ததாகவும் மற்றையவர் வந்து சிகரெட்டை கேட்டதாகவும் அப்பொழுது சிகரெட் இல்லை என்று அந்த பெண் கடைப்பெண் தெரிவித்துள்ளதாகவும் இதையடுத்து அவர் உங்களுக்கு ஒரு கடிதம் தர இருக்கின்றேன் என்று கூறிய போது அந்த பெண் எனக்கு ஒரு கடிதம் தேவையில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து அந்த வந்த 2 பேரில் ஒருவர் உனக்கு நல்ல பாடம் படிப்பிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு கைத்துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருக்கின்றார். இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே குளிரூட்டி அதாவது ஃப்ரிட்ஜின் கண்ணாடிகள் நொறுங்கின. அதை அடுத்து அவர்கள் கடைக்கு முன்னால் போடப்பட்டிருக்கின்ற இன்டர்லாக் கல்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இன்டர்லாக் கல்களும் சேதமடைந்திருக்கின்றது. ஃப்ரிட்ஜை நோக்கி 2 துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றன. இன்டர்லாக் கல்கள் மீது 4 துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருப்பதாக போலீசார் நடத்திய விசாரணைகளில் தெரிய வருகின்றது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு 9 mm ரக கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடற்கார பெண்ணின் மகனின் பெயர் வந்து பிரதீப் குமார கிருஷாந்த அப்புகாமி என்றும் இவர் கட்டையா என்றும் அழைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் இப்போது இவர் வெளிநாடு சென்றிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சூட்டுச் சம்பவத்திற்கு போதைப் பொருள் வியாபாரம்தான் காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 93 துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றது. அவற்றிலே 49 மரணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 54 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த 93 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 70 திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் 43 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 43 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். நேற்று இடம்பெற்ற இந்த 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு இதுவரைக்கும் 97 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றதாக அறியப்படுகின்றது. இப்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று, வெதமுள்ள பகுதியிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொளியிலே தெரிவித்திருந்தோம். ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட இரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று. வெதமுலையில் இரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காணியின் சொந்தக்காரர் பொதுஜன பெரமுன கட்சியிலே சேர்ந்தவர் என்றும் இவர் பிரதேச சபை தேர்தல்களிலே போட்டியிட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவர் பெக்கோ சமனுடன் நெருங்கிய தொடர்புகளை பல வருடங்களாக பேணி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதையடுத்து பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் இந்த நபர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்று அறிவித்திருக்கின்றார். இத்துடன் எங்களுடைய இந்த செய்தி கண்ணோட்டம் முடிவடைகின்றது. மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.